வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய மனுஷங்களா வேணாலும் இருந்துட்டு போங்க. எவ்வளோ காசு பணம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம்ங்க. உங்க வாழ்க்கையில ஆணவம் மட்டும் தலை தூக்காம தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்மள வீழ்த்தறதுக்கெல்லாம் ஒருத்தனும் கிடையாது. நம்மள யாரும் அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சில மனுஷங்க ஆணவத்துல ஆடும்போது தான் கடைசியில அவங்க ஒரு செகண்ட்ல விழுந்து போயிடுவாங்க. ஸோ இந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து தன்னை தானே அழிச்சுக்க கூடிய ஒரு மருந்துன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு விஷம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்க வாழ்க்கையில தயவு செஞ்சு ஆணவமா மட்டும் இருக்காதீங்க. கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படி வந்துட்டோம். நமக்கு இனிமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்மள விட யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே அடக்கி உள்ள போட்டுட்டு நாமளும் சாதாரண மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க. இங்க இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு தனி திமிரு என்னைக்குமே இருக்கணுங்க. திமிரு அப்படிங்கிறது அடுத்தவங்களை மதிக்காம எதிர்த்து பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. நமக்குன்னு ஒரு தனி திமிர் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை உருவாக்கல அப்படின்னா போறவங்க வர்றவங்க எல்லாரும் நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க வந்து திமிரா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை மதிக்காமலாம் கிடையாது, தலைக்கணமா ஆடுறதுங்கிறது கிடையாதுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில யாருடைய உதவியுமே இல்லாம கஷ்டப்பட்டு முன்னேறி நிக்கிற அந்த மனுஷங்களோட வாழ்க்கையில திமிரா இருக்கிறதே தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்க தடுமாறி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப அசால்ட்டா அடுத்தவங்க அவங்கள பார்த்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டப்படுறப்ப உதவி பண்றதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாம திமிரா இருக்கிறது தப்பே கிடையாதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க தொடர்ச்சியா நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி வந்துகிட்டே இருக்கோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ நமக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காருங்கிற எண்ணம் உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒண்ணுங்க, இதையெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறமே தவிர இந்த அளவுக்கு கஷ்டம் வர அளவுக்கு நாம நம்மளோட வாழ்க்கையில என்னத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ கஷ்டங்கள் வர்றதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்க வாழ்க்கையில முக்கால்வாசி பிரச்சனைய நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பிரச்சனையினுடைய வேர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நீங்கள் அகற்றுனீங்கன்னாவே இங்கே பிரச்சனை அடியோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தேவையில்லாமல் பிரச்சனையை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு பிரச்சனை எப்படி வந்துச்சு, நாம் இதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்குங்க. இங்கே நம்பவே கூடாத எல்லாத்தையும் நம்பிடுறாங்க சில பேர். நம்பி கடைசியில் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்ப வேண்டிய நல்லவங்களை எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு அவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்திடுறாங்க. கடைசியில உண்மையான அந்த அன்பை இழந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எடுத்த உடனே முடிவு பண்ணாதீங்க. பழகி பாருங்க. பழகினதுக்கு அப்புறம் தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாலேயே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்கே யாரையுமே ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது தான். ஸோ உண்மையான அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல உண்மையான அன்பா பொய்யா அப்படிங்கிறது நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு எல்லார்கிட்டையுமே பழகுங்க. ஒருத்தர் மேலே நாம் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கும்போது அது துரோகமாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம மனசில் ஆறாத ரணமாக
கடைசி வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அப்பாவித்தனமாக எல்லாரையும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நம்பி தொலைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கடைசியில் நீங்கள் தான் காயப்பட்டு நிற்க போகிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் பேசுங்க, பழகுங்க, சஜஷன் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிற அத்தனை விஷயத்தையும் அப்படியே நம்பிடாதீங்க. ஸோ அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறதுக்கு உங்களுக்கு எதுக்கு 6 அறிவு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் செய்கிற புண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்தவங்களுக்கு செய்கிற அந்த புண்ணியம் அது வேணா உங்களுக்கு சில நேரத்தில் பலன் தராமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிற பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னைக்கும் சொல்கிறேன் 7 ஜென்மத்திலையும் உங்களை தண்டிக்காமல் விடவே விடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் அடுத்தவங்களுக்கு எது செய்கிறதா இருந்தாலும் திரும்ப நமக்கு அதுதான் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னாவே இங்கே நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் தவிர்த்திடலாம். இங்கே ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு கோவிலுக்குள்ளார நம்ம போகும்போது அங்கே சாதாரண விபூதி அதாவது சாதாரண சாம்பல் என்ன ஆகுதுன்னா விபூதியாக மாறிடுது. அதே கோவிலுக்குள்ளே போகும்போது சாதாரண எலுமிச்சை பழம் கனியாக மாறிடுதுங்க. அதே கோவிலுக்குள்ளே போகும்போது தண்ணீர் மட்டும் தீர்த்தமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாருன்னு கேட்டிங்களா, மனுஷங்களான நாம மட்டும்தாங்க. வாழ போகிறது கொஞ்ச நாள், இன்னைக்கா நாளைக்கான்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ நம்ம வாழ்க்கை எந்த நிமிஷத்தில் வேணாலும் முடியலாம். ஸோ இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் நல்லது பேசலாம், நல்லது நினைக்கலாம், நல்லது பண்ணலாமே. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கிட்டையும் போட்டி போட்டு பொறாமப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போகும்போது என்னத்தை தூக்கிட்டு போக போகிறோம்? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இன்னைக்கும் இப்படித்தான் இருக்கிறாங்க. கையில் காசே இருந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, 10 பைசா கூட இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்க முன்னால் பஞ்ச பாட்டு பாடுறது. இன்னும் சில பேர் எங்கடா நம்ம உதவி கேட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காகவே நம்மக்கிட்ட வாய் பேச்சு கூட பேசாத சில பேர் இருக்காங்க. ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, எங்கடா நம்மக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து போய் நிறைய பேர் ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணாத மனுஷங்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மனுஷங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் நல்லது நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிற்காதீங்க. 1000 பேரை வேணாலும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. ஆனால் யாரையும் எதிர்பார்த்து எனக்கு இது வேணும் அப்படின்னு அடுத்தவங்க வாசலில் மட்டும் தயவு செஞ்சு போய் நிற்காதீங்க. அதை விட ஒரு சுயமரியாதை எழுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மனசு உடைஞ்சு போய் நிற்கும் போது நமக்கே ஒரு மாதிரி நம்மளோட கான்ஃபிடென்ட் நம்ம மேலே நமக்கே குறைஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் யாருக்கிட்டையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை உங்கள் மனசில் வளர்த்துக்கோங்க. அதுக்காக எதுவுமே இல்லாத கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாத இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அடுத்தவங்க முன்னால் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம நம்ம வாழ்க்கையில் அவங்களே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தை உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதிச்சுக்கோங்க. இங்கே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், தலைக்கணத்தில் மட்டும் ஒரு நாளும் ஆடாதீங்க. அது எப்போ வேணாலும் உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க. நீங்கள் பண்ணின தப்பை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்போதான் பாதிக்கப்பட்டவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்குங்க. ஸோ இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளால் அடுத்தவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க, அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீல் இல்லாமலே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்க மனசில் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா அதை உணர்றதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். இங்கே விட்டு பிடிக்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாதுங்க, விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு. ஸோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் விட்டு விலகாமல் யார் இருக்காங்களோ அவங்க தாங்க உங்கள் மேலே உண்மையான அன்பு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அடுத்தவங்க முன்னால் விட்டு கொடுக்காம உங்களை என்றைக்குமே
பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான அன்பு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்ங்க. அந்த மாதிரியான அன்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டு கொடுத்துறாதீங்க. அது கெட்டிவா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை வாழும்போதே நீங்க சொர்க்கமா நீங்க அனுபவிச்சு வாழலாம். நீங்க எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ நீ எனக்கு எனக்கு மட்டும்தான் வேணும். அதாவது இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவனை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு பிடிச்சவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து அவங்கள சுத்தமாக பிடிக்கலங்கிறதுக்காக நீ அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரியா இருக்கிறதுலாம் சில்லறத்தனங்க, சில்லியான விஷயம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியா நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது உங்களோட நிறுத்திக்கோங்க. அடுத்தவங்க பேசுறத கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இங்க அவங்கவங்களுக்குன்னு தனிப்பட்ட உலகம் இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, தனிப்பட்ட மனசுன்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா மாத்திக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அவங்கள பிடிக்கல அப்படின்னாலும் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, நீ பேசுனா பேசிக்கோ அப்படின்னு எப்போதுமே பாசத்தோட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான அன்பு. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னங்க நீங்க எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறீங்க, குடும்பம் அப்படிங்கிறது எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும், அதுதான் குடும்பம், அனுசரித்து போகிறதுக்கு சொல்லி கொடுங்க, அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற எல்லா வீடியோ பதிவுலுமே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனோட வாழ்க்கை அது வாழ்க்கையே கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் சரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உண்மையான அன்பு பாசம் இருக்கிற இடத்துல சண்டை வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஸோ அந்த சண்டையின் போது விட்டு கொடுத்து போகும்போது அங்கே தாங்க உண்மையான அன்பு பாசம் புரிதல் காதல் எல்லாமே இருக்கு. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு நீங்கள் வாழுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய சுயமரியாதைக்கு ஒரு இடத்துல இழுக்கு வருது, உங்களை அடக்குறாங்க, உங்களை டாமினேட் பண்ணுறாங்க, உங்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க அப்படின்னு தான் நம்மளோட வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேனே தவிர யாரையும் மதிக்காத இருங்க, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எதிர்த்து பேசுங்க அப்படின்லாம் நான் என்றைக்குமே நம்மளோட வீடியோ பதிவில் சொன்னதே கிடையாது. ஸோ தெளிவாக கேளுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வீடியோவை நல்லா பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை பார்த்து ஓ இவங்க வந்து இவ்வளோ பிரச்சனைகளில் இருக்காங்க. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படித்தாங்க, அடுத்தவங்களை பார்த்து ஆறுதல் அடைவாங்க. இன்னும் நிறைய பேர் ஓகே இதை பார்த்து நான் வந்து கொஞ்சம் எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் 4 பேருக்கு ஆறுதலாக இருக்கும். அதுக்காக தான் உங்களை வந்து நான் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செப்டம்பர் 23 என்னுடைய பர்த்டேங்க. அந்த பர்த்டேக்குள்ள நம்மளோட சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நான் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போ 2 வீடியோஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.